உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய தேர்தலின் போதே வாக்குறுதி கொடுத்தது. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். வெற்றி பெற்ற அரசு அதை நிறைவேற்றி இருக்கிறது. ஏன் அப்படி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்த்துகிறோம் என்றால் அடுத்த கட்சியை அழிப்பது அப்படிங்கிறது பொருள் அல்ல. யார் கட்சியில சேர்றாங்களோ அந்த முந்தானேத்து காலையில சேர்ந்தது போது அதுல டிஎம்கேல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அது ஒரு கட்சின்னு இல்ல, யார் எங்களோட சேரனாலும் நாங்க சேர்த்திக்கிறோம். எம்எல்ஏ எம்பின்னு கூட சொல்ல வரல. வயதை காரணம் காட்டி யாரையுமே இழித்து பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப அவமானகரமானது. அதை பண்ணக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறக்கணிக்கப்பட முடியாத அரசியல் சக்தியாக தமிழகத்தில் மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கறது இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நம்ம இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து கட்சி அங்க வச்சிருக்காங்க. நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும், முஃப்தி முகமது சையதோட கட்சியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்கன்னு உங்ககிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நீங்க நம்பி இருப்பீங்களா? இன்றைக்கு எப்படி நிலைமை மாறி இருக்கு? பொது சிவில் சட்டம் என்பது மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய தேர்தலின் போதே வாக்குறுதி கொடுத்தது. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். வெற்றி பெற்ற அரசு அதை நிறைவேற்றி இருக்கிறது. பொது சிவில் சட்டம் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு நீதி கிடைக்கின்ற ஒரு சட்டமாக நாம் பார்க்க வேண்டும். நான் இந்த மதம் அந்த மதம் என்று ஒரு பிரித்து பார்த்து ஒவ்வொன்றையும் இதில் எப்படி பாகுபாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நிறைய அதுக்கான ஒரு ஆய்வுகள் இருந்து அதற்கான முடிவுகள் இருந்தாலும் அதற்கான கால நேரம் இது பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை பண்ண முடியாதுங்கிறதால பொது சிவில் சட்டத்தை பற்றி ஆக்கப்பூர்வமாக யோசிக்கின்ற பெண்களுக்கு ஒரு பாகுபாடற்ற பாரபட்சம் இல்லாத சட்ட பாதுகாப்பும் நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்றால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். ஆர்பி உதயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலையில அவருடைய அப்பா வந்தாலும் அதிமுக அழிக்க முடியாது, அதிமுக அழிக்க பாஜக முயற்சி பண்ணதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு கட்சியை அழித்து இன்னொரு கட்சி வளர வேண்டும் என எந்த கட்சியும் நினைக்காது. பாரதிய ஜனதா கட்சியும் நாடு முழுவதும் எங்களோட எத்தனையோ கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். எங்கேயும் இந்த கட்சியை அழிக்கிறதுனா அப்போ அது ஏன் அப்படி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்த்துகிறோம் என்றால் அடுத்த கட்சியை அழிப்பது அப்படிங்கிறது பொருள் அல்ல. இது ஒரு தவறான அந்த எண்ணத்துல அவங்க பேசுறாங்க போல இருக்கு. அதே சமயம் அழிக்கும் பட்சத்துல ஒரு கவுன்சிலரை கூட ஜெயிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யாராக இருந்தாலும் தனிப்பட்ட தாக்குதலை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் அவங்க மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலுமே தனிப்பட்ட தாக்குதலோடு நடந்து கொள்வது என்பது அவர்களுடைய அந்த ஒரு தனிமனித மரியாதையும் சரி, மக்கள் அவர்கள் மீது வைக்கின்ற மரியாதையும் அது மாறும். அண்ணாமலை போறவங்க ஒரு மண் குதிரையில ஆத்துல இருந்த சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள் எங்களோட கூட்டணியில் இருந்தது இது எல்லாமே ஒரு தெளிவான முடிவு வர்ற வரைக்கும் இந்த மாதிரியான கருத்துக்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுதான் முடிஞ்சதுங்க, என்னோட பதில் முடிஞ்சது. யார் கட்சியில சேர்றாங்களோ அந்த முந்தானேத்து காலையில சேர்ந்தது போது அதுல டிஎம்கேல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அது ஒரு கட்சின்னு இல்ல, யார் எங்களோட சேரனாலும் நாங்க சேர்த்திக்கிறோம். அவ்வளவுதான். உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க எல்லாம் செயலற்றவர்களா? இது என்ன பார்வை இதுங்க? எந்த வயதுக்காரங்களா இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்துல பங்களிக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவம் இருக்கு, அவர்களுக்கு இருக்கிற தொடர்புகள் இருக்கு, அவர்கள் கட்சியில பணியாற்ற விதத்தை பற்றி எல்லாம் இளைய தலைமுறைக்கு சொல்ல முடியும். அதனால் வயதை காரணம் காட்டி அது எம்எல்ஏ எம்பின்னு கூட சொல்ல வரல. வயதை காரணம் காட்டி யாரையுமே இழித்து பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப அவமானகரமானது. அதை பண்ணக்கூடாது. அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை மீது கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்க கூடாது என்பது எங்களுடைய கருத்து. கடுமையான வார்த்தைகளால் விமர்சிச்சாவே ஆர்பி உதயகுமார் லேகியம் விற்கிறவர் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிட்டாரு. அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, அமைதியாக போறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லைங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, தனிப்பட்ட தாக்குதல் அது யாராக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. அதை ஒத்துக்க முடியாது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின் சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 47% இந்தியா கூட்டணிக்கும், பாஜக தலைமையிலான கூட்டணி 15% தான். 2ஆம் இடத்துல 25% அதிமுக கூட்டணி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக பலவிதமா வரும். இந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும், அந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும். அதனால கருத்து கணிப்புகள் இனி பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அப்பப்போ வரும். ஆனா என்ன உறுதியான விஷயம், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி பலமான வகையிலே இதுவரை இல்லாத அளவிற்கான வாக்கு சதவீதத்தோடு உயர்ந்து வருவது என்பது எல்லா சேனல்லையும் சொல்லக்கூடிய விஷயம். எல்லா கருத்து கணிப்பு அதான் வருது. இதுல இருந்து என்ன தெரியுது? பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறக்கணிக்கப்பட முடியாத அரசியல் சக்தியாக தமிழகத்தில் மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கறது இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க.
தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை வந்து பாஜக ஏமாற்றி விட்டதை டாக்டர் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 2013 மதுரையில் நடந்த மாநாடு, பாரதிய ஜனதா கட்சியோட மாநாடு, அப்போது மாநில தலைவராக இருந்தவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதில் தான் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்படுறோம். அதாவது அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட வரக்கூடிய எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் என அழைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை, அந்த தீர்மான குழுவினுடைய அப்போதைய பொறுப்பாளராக இருந்த அந்த தீர்மானத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அதற்கு பின்பாக தான் நிறைய மாற்றங்கள் நடந்தது. அதனால எப்போதுமே தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அந்த குரலை பேசுவதாக பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இருந்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்பு நேரடியாக எதிர்க்கிறாங்க. ஆனால் பாஜக தரப்பு நேரடியான எதிர்ப்பை அடுத்த தலைவர்கிட்ட பார்க்க முடியல. அதனால பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு விரும்புதான். ஏங்க, நான் முன்னாடியே உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன், பிரதமராக திரு மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, தனி நபர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் சின்ன சின்ன அமைப்பாக இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் எங்களோடு சேர்த்துக் கொள்ள நாங்கள் விருப்பப்படுகிறோம். அதனால இது அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்லைங்க, எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் இதுதான் சொல்லியிருக்காரு. எங்களை ஏற்றுக்கொள்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் திரும்பவும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு அரசியல் கட்சி அப்படித்தானே செயல்பட முடியும். உங்களோட வார்த்தைகள் இல்ல உங்களோட எதிர்பார்ப்புக்கு நாங்க பதில் சொல்லங்கிறதால நீங்க 4 தடவை இல்ல 5 தடவை திருப்பி கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன். நீங்க மோடி வரணும்னு நினைச்சாலும் உங்களையும் சேர்த்துக்குவோம். சரி, உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஏதோ சந்தேகம் இருக்கலாம். இன்றைக்கு நாடு முழுக்க நீங்க பாருங்க, எந்தெந்த கட்சி எல்லாம் மோடி அவர்களை எதிர்த்தார்களோ, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தார்களோ, அவர்கள் எல்லாம் பிஜேபியோடு இப்போது கூட்டணியிலே வந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். யாராவது ஜம்மு காஷ்மீர்ல முன்னாடி முதல்வராக இருந்த நம்ம இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து கட்சி அங்கே வச்சிருக்காங்க, நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும், முஃப்தி முகமது சையதோட கட்சியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்கன்னு உங்ககிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நீங்க நம்பி இருப்பீங்களா? இன்றைக்கு எப்படி நிலைமை மாறி இருக்கு? வடகிழக்கு மாநிலங்கள்ல 95% மேலாக கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் எங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால மத ரீதியான வேறுபாடு அல்லங்க, இப்போது நாட்டுக்கு, நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு யார் அவசியம் அப்படிங்கறதா இந்த தேர்தலுடைய கேள்வி. அதனால முன்னாடி பிஜேபி பத்தி தப்பா சிறுபான்மை எதிரானவங்க இல்ல அந்த மதத்துக்கு எதிரானவங்க, இப்ப எல்லாம் அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க சிறுபான்மை மதத்தை சார்ந்தவங்க, அதனால எங்களுக்கு கேஸ் கிடைக்கல, எங்களுக்கு வீடு கிடைக்கல, எங்களுக்கு முத்ரா லோன் கிடைக்கல, எங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கல, யாராவது இந்த நாட்டுல ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க. நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம், அதனால எனக்கு மோடி இதை கொடுக்கலன்னு யாராவது ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க. இப்போது மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நான் பார்க்குற உத்தரப்பிரதேசத்துல நான் போகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய தையல் வேலை அதிகமா பண்றவங்க, எம்ப்ராய்டரி வேலை பண்றவங்க இஸ்லாமிய பெண்கள் யூபியில் அதிகம். அந்த பெண்கள் எல்லாம் நான் போகின்ற பொழுது 100 கணக்கில் கூட்டத்துக்கு வராங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, யூபியில யோகி ஆதித்யநாத் அவர்கள் கவர்மெண்ட்ல எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க. ஒரு டிசைனை அனுப்பிச்சு விட்டா நாங்க வீட்டுல இருந்துட்டு இந்த டிசைனை கொடுத்து நாங்க மார்க்கெட் பண்றோங்கிறாங்க. அந்த அளவுக்கு மாற்றம் நடந்துட்டு இருக்குதுங்க. அதனால மாற்றம் ஒன்றே மாறாதது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில இருக்க கூட்டணி கட்சிகள் வந்து வேற கூட்டணிக்கு போகாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதே நேரத்துல பாஜக, அதிமுக ஒன்னா இருந்த நேரத்தில் ரெண்டு பிரிஞ்ச இடையில தேமுதிக, பாமக மற்ற பெரிய தமிழகம் இந்த கட்சிகள் எல்லாம் யார் வந்து இருக்கிறது அப்படின்றது பாஜகவுக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய போட்டியை நடந்துட்டு. எல்லாம் போடுங்க, ஒரு 30 நாள் போடுங்க, அதுக்குள்ள யாருகிட்டன்னு தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றிங்க. அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவுக்கான கூட்டணி கதை வந்து திறந்தே இருக்குன்னு சொல்லிருக்காரு. ஆனா ஜெயக்குமார் வந்து கூட்டணி கதை மூடிட்டான்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி அப்படின்னு முடிவு பண்றதுக்கு 24 மணி நேரமே பெருசுங்க. நான் 2014 எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பார்க்கலாம். பாஜக எத்தனை தொகுதிக்கு வரும் ஜெயிக்கும் உங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில்? ஒரு அரசியல் கட்சி எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கணும்னு தானே இத்தனை வேலை பண்றோம். ஜெயிக்க மாட்டோம் நாங்க சொல்லுவோமா? பிரகாசமா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா எல்லாமே தமிழகமே எங்களுக்கு பிரகாசமா இருக்குதுன்னு நான் தான் சொல்றேன். நீங்களே கருத்து கணிப்பு பாருங்க, எல்லா பக்கம் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குங்கிறாங்க. அதனால வெற்றி வாய்ப்பு, வளர்ச்சி அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரகாசமாக இருக்கிறது. நன்றி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.